வர வர சிறகடி காசை ரொம்பவே போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வர வர சிறகடி காசை ரொம்பவே மொக்கையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமே இவங்க கதைக்குள்ளே வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தாண்டி இவங்க பண்ணுற விஷயங்கள் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, பார்க்கலாம் இதுக்கப்புறம் கதைக்குள்ளே வர்றாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத. இன்றைக்கி எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அண்ட் வித்யா ரெண்டு பேரும் சிட்டிட்ட பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களே. அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி வித்யா வந்து ரோஹிணியை திட்டுறாங்க. இங்கே பார், ஓன் கூட டையை போய்க்கணும்னா அவனை ஓன் கூட மட்டும் வச்சுக்க சொல்லு. எதுக்காக என்கிட்ட வந்து என்ன எதுக்காக வேலைக்கு கூப்பிட்றான்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு செவனேன்னு இருக்கேன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் கிராஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா வந்து ரோஹிணியை பார்த்து திட்டுறாங்க. அதற்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு தானே கூப்பிட்றான், போகிறேன்னு சொல்லு, போகலன்னு சொல்லு, இதுக்கு எதுக்காக நீ கோவப்படுற? நீ கோவப்படணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவன் வந்து எவ்வளோ மோசமானவன் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ முத்து எவ்வளோ பிரில்லியன்ட் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா முத்து நினச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். இதுக்கு பின்னாடி சிட்டி தான் இருக்கான், சிட்டிக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோம் அப்படின்ற விஷயம் என்னைக்கா இருந்தாலும் முத்து கண்டுபிடிக்க தான் போகிறாரு. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுக்காக இவன் கூட சேர்ந்து நீ என்ன வேலை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வித்யாவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. வித்யா வந்து அவங்க வேற ஒரு லைஃப், ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ரோஹிணி மாதிரி அவங்க நிறையா பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ அவங்க லைஃப்பை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு நிறையா தேவை இருக்குது, காரணம் இருக்குது. அதனால அவங்க லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்துலலாம் என்ன தலையிட வைக்காத அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீனா அந்த வெளியாக போகவும் டக்குன்னு வந்து வித்யா மீனா பார்த்தோன்னே, மீனா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக மீனாவை பார்க்குறதுக்காக ஓடுறாங்க. மீனாவை பார்த்து பேசுகிறாங்க. மீனா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தேன் இல்லையா, அது எப்படி வந்து ஃபோனை வாங்குறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை, பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மீனாவை கேட்க, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக என்னை பார்க்க வர்றீங்க? ஏன்னா டெய்லி உங்களை பார்க்க வர்றாரு இல்லையா அவர், அதனால நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரி, உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லவரா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் ஃபோன் ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பையனாக இருந்தால் ஃபோனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஐடியா நல்ல ஐடியா மாதிரி நம்ம வித்யாவுக்கு தோணுது. ஆகா, மீனா சூப்பர் ஐடியா, நான் வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. மீனாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வித்யா மீனா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று பேசுகிறத நம்ம ரோஹிணி வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு வித்யா வந்தோடனே வித்யாட்ட கேட்குறாங்க, நீ அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் எங்களுக்குள்ளே ரகசியங்கள் இருக்கக்கூடாதா? என்னோட பர்சனல் விஷயமாக நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வித்யா சொல்லி சமாளிக்கிறாங்க. ரோஹிணிக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஒருவேளை இவ வந்து நமக்கு எதிராக வந்து ஏதாவது காய் நகர்த்துவாளோ, நமக்கு எதிராக திரும்பிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் ரோஹிணிக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஏற்கனவே ரோஹிணி வந்து எல்லா விஷயங்களும், எல்லா தப்பு பண்ணுறதும் எல்லாமே வித்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வித்யா பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போயாவது வந்து உண்மையை சொன்னானா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலை வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால வித்யா கிட்ட பெருசாக நேரடியாக அவங்க மோத மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்குள்ள சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போதும். ரோஹிணி வித்யா மேலே கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சாப்பிடல அப்படின்னு சொல்லி செல்வத்தை வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, செல்வத்துக்கு வந்து சவாரியே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக இருக்காரு. அப்போ முத்து சொல்கிறாரு, சவாரி வரலன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் சட்டம் இருக்காப்பா, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. செல்வம் வந்து அது சரிப்பா, சாப்பிடணும், நம்ம குடும்பமும் சாப்பிடணும் இல்லையா, நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி? ஸோ நம்ம குடும்பத்துக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னா சவாரி வேணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சவாரி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா பார்த்துட்டு நம்ம அருண் அப்போ தான் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றாரு. அப்போது ஹோட்டலில் வந்து பார்த்துட்டாரு நம்ம முத்து வந்து அருணை பார்த்தோன்னே, ரைட்டு முத்து வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அப்போ அருண் வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போது ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம முத்து சொல்கிறாரு, இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாதுடா. ஏன்னா இவர் ஏற்கனவே சவாரி வரல அப்படின்னு கவலையில் இருக்கார் இல்லையா. அதை வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போலாம் முன்ன மாதிரி கிடையாது, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து நல்லபடியாக நடக்காது. ஸோ அது பிரச்சனை தனியாக போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க வேறு
அவங்க வந்து படித்து போலீஸ் ஆனாங்களா தெரியாது, படிக்காமல் போலீஸ் ஆனாங்களான்னு தெரியாது. அவங்க வந்து எனக்கு அந்த ஃபைனை கொடு இந்த ஃபைனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதற்கு செல்வம் இருந்துக்கிட்டு ஆமாடா என் வண்டியில் அப்படி தான் ஃபைன் போட்டாங்க, போன வாரம் நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டி போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு வண்டியில் புகை வருது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைனை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடா அப்புறம் வண்டியில் என்ன புகை வராமல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நம்ம ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அருணை ஒவ்வொரு வார்த்தையாக. இவங்க வந்து ஓசியில் வந்து வேலை வாங்கியிருப்பாங்க, இவங்க பணம் கொடுத்து வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல அருணுக்கு வந்து அங்கே சூடாகுது மைண்டு. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அருணுக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து அவரை தான் பேசுகிறார் அப்படின்றது. ஸோ நல்லாவே தெரிஞ்சதால் நம்ம அருண் வந்து கோவப்பட்டு முத்து சட்டையை பிடிச்சிட்டாரு. டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து இருந்துக்கிட்டு என்ன சார் பப்ளிக்கில் வந்து மேலே கை வைக்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, ஸோ 2 பேருக்கும் இடையில் பஞ்சாயத்து இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சாயத்து எங்கே வந்து நிற்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ மறுபடியும் சொல்கிறோம். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ சண்டை போட்டாலும் நாளைக்கு சேர தான் போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பார்க்கலாம். இப்போ நம்ம முத்து பேசவும் அவர் கோவம் வந்து முத்து சட்டையை பிடிச்சிட்டு முத்து வந்து பதிலுக்கு மிரட்ட, சார் இங்கே பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது சார், இப்போல்லாம் நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலே போதும் உடனே சோசியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்ட் ஆயிடுவீங்க, பாருங்கள் ஒருத்தவங்களோட வீடியோ கூட எடுத்துக்கிட்டு இருக்கா, நாளைக்கு இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வரும், உங்கள் பேர் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து டக்குன்னு கை எடுத்துட்டார். ஏன்னா அவருக்கும் வேலை முக்கியம் இல்லையா, அம்மாவும் முக்கியம் வேலை முக்கியம், அந்த வேலை இல்லை அப்படின்னா கஷ்டம் அப்படின்றதுனால அவர் வந்து ரொம்ப சாதுவாக எடுத்துக்கிட்டார், கையை எடுத்துட்டார். அப்போ செல்வம் கேட்குறாரு, சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டோம், திடீர்னு வந்து நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க. ஏன்னா செல்வத்துக்கு அப்போ வரைக்கும் தெரியாது அது டிராஃபிக் போலீஸு, ஸோ அவங்க கூட தான் முத்துவுக்கு வந்து பஞ்சாயத்து அப்படின்றது அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றதுனால அவர் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால் அப்செட் ஆகி அருண் வந்து ரொம்ப கோவமாக வெளியே போயிட்டார். இருங்கடா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்கிட்டே மோதுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அருண் வந்து ஏற்கனவே முத்துவை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆவார், அவருக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடத்துலலாம் முத்து இருப்பார். ஏதோ ஒரு வகையில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து முத்து பண்ண விஷயங்கள் அவரை ரொம்ப பாதிச்சிருக்குது, அதனால தான். ஆனால் அப்போ ஆரம்பத்தில் முத்து பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது, ஆனால் இன்றைக்கி முத்து பண்ணது 100% தப்பு தான். ஏன்னா அவர் பாட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு, இவர் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய் அவர் கூட மம்புளுத்து அவர் கூட மோதி. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அருண் தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்றது முத்துவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் தான் சேர போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது சீக்கிரமே நடக்க போகுது, அதையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம செல்வம் வந்து சரிடா எனக்கு ஒரு சவாரி வந்துருச்சு, ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் செல்வத்துக்கு ஃபோன் வரும், அப்போ ஃபோனில் ஒரு சவாரி வரும். ஸோ அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளம்பி போயிடுவார். சரிடா நீ பார்த்துக்கோ, எனக்கு இப்போ தான் ஒரு சவாரி வந்திருக்குது, நான் கிளம்பி போகிறேன், போனால் தான் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம முத்துவும் செல்வத்தை பார்த்துட்டு சரிடா சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்ல, டே சாப்பிட்டா அவங்க பாட்டுக்கு அடுத்த டாக்ஸியை புக் பண்ணிடுவாங்க, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு முக்கியம் கிடையாது, சவாரி தான் முக்கியம், நான் போய் ஆகணும், கொஞ்சம் லாங் சவாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம செல்வம் வெளியே போக, வெளியே நம்ம அருண் இருந்துக்கிட்டு கிக்கர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு வண்டிக்கு. ஸோ அப்போ தான் வண்டியோட நம்பர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு அடுத்து செல்வத்துக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே முத்துவுக்கு பல வகையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தார், இனி அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாரு. பாவம் இந்த விஷயத்தில் செல்வத்தை தேவையில்லாமல் நம்ம முத்து கோர்த்து விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா செல்வத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவங்க 2 பேர் யாருனே கூட தெரியாது, அதாவது அருண் யாருனே அப்படின்ற விஷயம் தெரியாது, இவங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு கூட அவருக்கு தெரியாது. தேவையில்லாமல் செல்வத்தை கோர்த்து விட்டு அவர் வந்து என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை தப்பாக பேசி ஸோ பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா முத்துக்குனோடனே மீனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க, ஆனால் செல்வத்துக்கு அப்படிலாம் யாரும் வந்து பண்ண மாட்டாங்க, முத்து தான் போய் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்படி போயிடுச்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க, அவங்க அம்மா பூ கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சீதா சொல்கிறாங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்ல, என்னடி வேலைன்றது உனக்கு 10 மணிக்கு தானே, நீ என்ன 8 மணிக்கெலாம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ படித்த படிப்புக்கும் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா என்ன அப்படின்னா ஒரு சார் வந்து அவங்களோட அம்மா வந்து சேர்த்தாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. அதற்கு அவங்க அம்மா என்னடி நர்ஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ அங்கே கணக்கு வழக்கலுக்கு தானே போன, இப்போ என்ன புதுசாலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இந்த மாதிரிமா பிரச்சனை, ஸோ இதுக்காக நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாவும் சந்தோஷப்படுறாங்க, நல்ல விஷயந்தான், நீ பண்ணுறது ஒரு சேவை மாதிரி தான், நீ தாராளமாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீதாவையும் சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறாங்க. சீதாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ தாங்க சத்யா வர்றாரு. சத்யா வந்து அக்கா நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாவுக்கு
அதுக்கு எனக்கு என்னடா நீ பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் உனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சத்யா நீ மறுபடியும் இந்த தேவையில்லாத விஷயத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டியா, என்ன உன்னோட பிரச்சனை, நீ படிக்க போனேன்னா படிக்க போகிற வேலையை மட்டும்தானே பார்க்கணும், நீ எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பிரின்சிபல் எவ்வளோ தூரம் நமக்காக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அக்கா இந்த ஆர்டர் கொடுத்தது நம்ம பிரின்சிபால் தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா இந்த ஆர்டர் கொடுத்ததும் அதே பிரின்சிபால் தான்க்கா, நான் ஏற்கனவே உன்னை பற்றி நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ உங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்டரை எனக்காக கொடுத்தாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடா நிஜமாவா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர், ரொம்ப குட்டியாக அதில் ஒரு பகுதியாக தான் பண்ணியிருப்ப, ஆனால் இனிமேல் நீ அப்படி பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுக்கா, நீ இப்போ வந்து முழுசாக தனியாக நீ பண்ண போகிற, இது முழுக்க முழுக்க உன்னோட பங்கு மட்டும்தான் இருக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் நீ சின்ன சின்ன ஒர்க்காக தான்க்கா பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் இந்த ஒர்க் அப்படி கிடையாது, இது உன்னோட ஒட்டுமொத்த லைஃபே மாற்றிடும். இதில் ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ண போகிறது கிடையாதுக்கா, ஒட்டுமொத்த ஆர்டரையும் நீ தான் எடுத்து பண்ணணும். நாட் ஓன்லி நீ ஏற்கனவே எல்லா ஆர்டரும் எப்படி பண்ணியிருக்க, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தானே நீ பண்ணியிருக்க, ஆனால் நீ வந்து முழுசாக எடுத்து பண்ணது கிடையாது இல்லையா, ஆனால் இந்த ஆர்டரில் அப்படி கிடையாதுக்கா, A to Z எல்லாமே நீ தான் எடுத்து பண்ணணும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருக்கா. ஸோ உன்னை பற்றி நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஸோ அதனால் நீ அந்த ஆர்டரை பேசி எப்படியாவது வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மீனாவும் உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க. சார் நான் தான் சார் மீனா பேசுகிறேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ பட்ஜெட்மா இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் கடைசி ஃபைனல் அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது நம்ம மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் ஓகே ஆயிடுச்சு, கிராண்டாக பண்ணணும், ஆனால் கையில் காசு இல்லை, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க சும்மா இல்லை, ஸோ இந்த பிளானை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா மீனா வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க, ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் அவங்க வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம். ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி வந்து சின்ன ஆர்டர் கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர், ஒட்டுமொத்தமாக அவங்களோட லைஃபே மாற்ற போட ஆர்டர். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அடுத்தடுத்து வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட காசே கிடையாது, அதுதான் இப்போ பிரச்சனையும். மீனா கிட்ட வந்து சுத்தமாக அமௌண்ட்டே கிடையாது, காசே இல்லாமல் தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அழகாக பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பணம் கிடையாது. ஸோ உடனே இந்த விஷயம் முத்து வர்றாரு. முத்து வரவும் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா முத்து வந்து உள்ளே வரும்போதே மீனாவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, மீனா வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீனா முகத்தில் வந்து அவ்வளோ லைட்டிங் தெரிஞ்சுதான், அதுதான் முத்து வந்து சொல்லுவார், உன் முகத்தில் ஒரு நிலாவே தெரிஞ்சது மீனா, சொல்லு என்ன ஹாப்பியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க, ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இது வரைக்கும் நான் ஆர்டர் வந்து குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன், பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, மொத்த ஆர்டரையும் என்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா மீனா, ஓகே மீனா சூப்பர், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவரும் சந்தோஷப்படுறாரு. பட் இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணனா எப்படி மீனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணுறதுக்கான பணம் என்கிட்ட இல்லைங்க, அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பணம் முக்கியம் தானுங்க, ஸோ பணம் வந்து நமக்கு தேவை, அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியாம்மா சரி நீ சொல்கிறது சரிதான், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் பணம் முக்கியம் இல்லையா, என்ன பண்ணலாம், யார்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, எங்க வட்டிக்கெல்லாம் வேணாங்க, வட்டிக்கெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க, அதை நம்மளால் திரும்பலாம் கட்ட முடியாது, ஸோ அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதான்னு பார்ப்போம், நம்ம எங்கே ரவி சுருதிகிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ரவி சுருதிக்கிட்டியா, இல்லை மீனா வேணாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஏன்னா இவங்க கிட்டலாம் காசு வாங்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம முத்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இவங்க கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவங்க கிட்டலாம் நம்ம காசு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவரோட தாட் வந்து தம்பிங்க அப்படின்றத விட இவங்க கிட்ட காசு வாங்கவா, அதுவும் அந்த ஓடுகாலிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் ரொம்ப வாய் பேசுவான், ஸோ அதனால வேணாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் சுருதியும் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்பயாவது காசு தேவைன்னா சொல்லுங்கள் மீனா, நான் உங்களுக்கு வந்து பணம் தர்றேன், உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் வந்து நிறையா முறை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ முத்து வந்து புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்ககிட்ட எப்படி போய் காசு கேட்க, பணம் கேட்க, இது சரியாக வருமா அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி என்ன மீனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ரவி சுருதிக்கிட்ட போய் பேசுவோம். ஏன்னா அந்த காசை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம், பண்ண ஆர்டருக்கு திரும்ப காசு வரப்போது, அது நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம கேட்க போகிறோம், அவங்க கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் ரவி சுருதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மூவி பார்க்குறாங்க. ஸோ மூவி வந்து நம்ம சுருதிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, பட் ரவிக்கு பிடிச்சிருக்குது. அந்த ஃபைட் 2 பேருக்கு இடையில போய்கிட்டு இருக்குது. இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் பார்ப்பேன், உனக்கு பிடிக்கலன்னா நான் பார்க்கவே கூடாதா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் போய் பேசுகிறாங்க. ரவி எங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிறா, கேட்குறல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சொல்லு, என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ண தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவுக்கு வந்து தயக்கம் தான், இருந்தாலும் இவங்ககிட்ட எப்படா கேட்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் அவரும் இருக்கார். இவங்ககிட்ட கேட்கவா வேணாமா, இவங்ககிட்ட கேட்டால் என்ன நினைப்பாங்க, இவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது அவருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேட்குறாரு, டேய் இந்த மாதிரிடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, ரவி சுருதி சந்தோஷப்படுறாங்க. டேய் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானடா, இதில் என்ன பெரிய விஷயம் என்ன இருக்குது, பணம் கேட்டால் இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம், பணம் இருக்குது, நான் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்ல, சுருதி வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் பத்தலைன்னா சொல்லுங்கள், எங்கள் அப்பா கிட்ட கூட நான் பேசி வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா இதுவே போதும், இதுவே எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு தான், ஸோ இந்த அமௌண்ட்டே எங்களுக்கு போதும், இதுவே எங்களுக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி முத்து மீனா செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையான பணம் எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ அது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி தான், இதுவே எங்களுக்கு போதும்ப்பா, நாங்கள் வந்து என்ன அமௌண்ட் எதிர்பார்த்தோமோ அந்த அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ 2 பேரும் வந்து செம்ம சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டரை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது இவங்க 2 பேரோட டார்கெட்டு. ஏன்னா முத்து வந்து மீனாவுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாரு, முழுசாக வந்து இறங்கி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். ஏன்னா இது வந்து பெரிய ஆர்டர் அப்படின்றதுனால 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து சூப்பராக பிளான் பண்ணி அழகாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எப்படியாவது இந்த விஷயத்த செஞ்சு காமிக்கணும், நம்ம முத்துக்கும் சரி மீனாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது செஞ்சால் தான் அடுத்து வந்து சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் அவங்க சர்வே பண்ணுறாங்க, அடுத்தடுத்து ஆர்டர் வருது அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க சரியாக பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஆர்டர் வரும். ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா தீவிரமாக முயற்சி பண்ண போகிறாங்க. இதற்கிடையில் நம்ம சிந்தாமணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த ஆர்டரை எப்படியாவது தட்டி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க வந்து பிரின்ஸிபாலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ பிரின்ஸிபால்கிட்ட போய் பேசுனாங்க, இந்த ஏரியாவில் நான் தான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இந்த ஆர்டரை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சாரிம்மா, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறாரு, அவருக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்படியா சரி நான் ஓகே, யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது கேட்குறாங்க, யார்கிட்ட அந்த ஆர்டர் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் மீனாவா, ஸோ எங்கே போனாலும் இவள் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்காளே, இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக வந்து கிளம்பிட்டார். ரைட்டு, இவளை வந்து நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா இது நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நேராக போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து விஜயாவோட காண்டாக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ விஜயா வச்சு அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம விஜயாவை பார்க்குறதுக்காக அவங்க கிளாஸ்க்கு போகிறாரு. அப்போ அங்கே போய் கேட்குறாரு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான உதவிகளை நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் வந்து பதிலுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, விஜயாவுக்கு வந்து பணத்தை காமிச்சா போதாதா, அவங்க வந்து பேய் மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம விஜயா வந்து ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எனக்கு நிறைய ஆர்டர் வரும், ஜஸ்ட் நீங்கள் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணாலே போதும், நான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க. விஜயாவுக்கும் இது ஓகேன்னு படுது. சரிங்க சொல்லுங்கள், நான் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் கிடையாது, மீனா வந்து இப்போது ஆர்டர் எடுத்திருக்கா, ஸோ அந்த ஆர்டர் எனக்கு வர வேண்டிய ஆர்டரு, ஆனால் அவள் தட்டி பறிச்சுக்கிட்டா. ஆக்சுவலி இவங்க தட்டி பறிக்க பார்க்குறாங்க, ஆனால் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மீனா ஏதோ இவங்ககிட்டேருந்து தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீனாவை இந்த விஷயத்தில் வந்து பெருசாக உள்ளே வரவே விடக்கூடாது, நீங்கள் வந்து வீட்டில் வச்சே அவளை வந்து லாக் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த ஆர்டரை அவள் சரியாக பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியாவது அவளை அடித்து துரத்திடுவேன், அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் எப்பயும் போல் நான் கொடி கட்டி பறப்பேன், உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, இதனால் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்பாடி நமக்கு வந்து பணம் வந்தால் போதும், அது என்ன பண்ணால் என்ன, மீனா வந்து வெளியே போக விடக்கூடாது, நமக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறணும், இது மட்டும்தானே வேலை, பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மீனா வெளியே விடக்கூடாது, மீனா வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வெண்ணி வச்சுட்டு வா, என்னால் வந்து நடக்க முடியல. ஏன்னா இப்போ தான் வந்து ரவியோட ஃபங்க்ஷனுக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை சொல்லியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னால் நடக்க முடியல, எனக்கு அது பண்ணு, எனக்கு இது பண்ணு, எனக்கு ஒத்தனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு இந்த சமைச்சு செஞ்சு கொடு, எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க மீனாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ரைட்டு, இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்கும்னே இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை வந்து இப்படியே விட்டால் அது நிச்சயமாக சரிப்பட்டு வராது. அப்போ இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இவங்க பண்ணுற விஷயத்துக்கு ஒரு பிரேக் போடணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம், நம்ம போய் தான் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட நல்ல வேலையாட்கள் இருக்காங்க, நல்ல திறமையான ஆட்கள் இருக்காங்க, அதனால நம்ம இங்கே இருந்துக்கிட்டே அந்த விஷயத்தை முடிச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்கெட்சாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஸ்கெட்சில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் அதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லேருந்தே இங்கேருந்தே எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணி செம்மையாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பக்கத்தில் இருந்து அந்த விஷயங்களை எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க பக்கத்தில் இல்லைனாலும் அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியும் அப்படின்றத இந்த முறை நிரூபிச்சிருக்காங்க. இதுலேயே நம்ம மீனா அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, மீனாவுக்கு கிடைச்ச இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர், அதுவும் பெரிய ஆர்டர். ஆனால் இந்த ஒரு ஆர்டருக்கே அவங்களால போக முடியல அப்படிங்கும்போது இதில் வந்து தோற்றுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பயம் வந்து அவங்களுக்கே வந்திருக்கும். ஏன்னா இது வந்து சாதாரண ஆர்டர் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து பயந்துருப்பாங்க. ரைட்டு, இந்த அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு அவங்க யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் எதையுமே யோசிக்க விடாமல் அழகாக அடுத்த லெவலுக்கு போய், ஸோ அடுத்த கட்டத்துக்கு போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொபைலில் இருந்தே என்னால் ஆப்ரேட் பண்ணி இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க, முத்துவெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மீன் அவ்வளோ ஒரு விஷயத்தை சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரவி சுருதி அவங்களும் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியும், அந்த விஷயத்தை அவங்களும் அழகாக செஞ்சுட்டாங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லாரும் ஹாப்பி. அண்ட் விஜயாவோட முகத்திரையை வந்து நம்ம முத்து கிழிச்சு விட்டுட்டாரு. அம்மா வந்து மீனா வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணாங்கப்பா, அதெல்லாம் தாண்டி மீனா வந்து அதை சாதிச்சு காமிச்சிட்டா, மீனா வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி முத்தும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக மீனா எடுத்த முதல் ஃபங்க்ஷன் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க, எப்படி அடுத்த ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.